வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சூப்பர் ஈஸியான ஸ்நாக்ஸ் கம் டிஃபன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இன்றைக்கி 1 கப் சேமியா வச்சு 2 in 1 ரெசிபி தான் செய்ய போகிறோம். குட்டி பசங்களுக்கு பிடித்தமான ஸ்நாக்ஸாகவும் பெரியவங்களுக்கு பிடிச்ச டிஃபனாகவும் நம்ம இந்த 2 in 1 ரெசிபியை செஞ்சுக்கிடலாம். இது வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட்டு, உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் போல் தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து 1 கப் சேமியா எடுக்கிறோம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து தண்ணி கொஞ்சம் பாயில் ஆனோன்னே நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம 1 கப் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வெந்துடுச்சு சேமியா. இந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். சேமியா வெந்தோன்னே தண்ணியை இருத்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லா மசியும். இப்போ நம்ம 1 கப் சேமியா எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 1/2 கப் போல் நம்ம வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்க்குறோம். இது வந்து ஆர்டினரி பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம், இல்லை இடியாப்ப மாவும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. 1 கேரட் சேர்த்துக்கோங்க துருவி வச்சு. கொஞ்சமாக பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது மட்டும் கூட போதும். ஸோ ஸ்நாக்ஸ் செய்யும்போது பச்சை மிளகா மட்டும் கூட போதும், குட்டி பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா. இதை வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற மாய்ஸ்சர் வச்சே நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம போண்டாவாகவும் அடையாகவும் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா பால்ஸையும் பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். சப்போஸ் சில பேர் வந்து ஆயிலியாக இருக்குது, நான் ரொம்ப ஆயிலி ஐட்டம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு அடை மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆயிலியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி தோசைக்கல்லையும் போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் சுவையாக தான் இருக்கும். சுவையான சேமியா போண்டாவும் சேமியா அடையும் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.